எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்து ரிலீஸ் ஆகுது. விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காப்ல. என்னன்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கன்டினியூ பண்ணலாம். என்னங்க? ஓகே. இந்த வாரம் ஆரம்பிக்கிறது ஒரு அதிரடி ஆரம்பிச்சிடலாம். அதிரடி ஆரம்பம். நான் ஒரு பாஸ் பண்ணேன். பாஸ் பாரப்பா. என்னோட பாஸ்ல மக்கள் ம். இந்த வாரம் தொடங்குவதே எவிக்ஷன்லாம் தொடங்கும். ம். மக்கள் கிட்ட நண்பர் எனக்கு இந்த வீட்டோட அனுபவம் ஒரு மக்களா உங்களுக்கு பார்த்து கொடுத்தாங்க. பிளாக் யாரோ ஒருத்த பஸ்ஸமா மாட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சத்யாதான் அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா விஷாலா இருக்குமோ அப்படின்னு, விஷால் தான் அந்த வார்த்தையை சொன்னா அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்கள கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, அவங்கள எங்கே வெளியே அனுப்ப போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக தெரியல. ஆனால் சத்யா சும்மா தான் உட்காந்துருக்காப்புல, சத்யா அனுப்புற ஒன்றும் தப்பு கிடையாது. அப்போ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் தர்ஷிகாவும் விஷால் 2 பேர் சேர்ந்து போனாங்கன்னா ஜோடி புறாவா அது ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை கொடுக்கும். ஸோ இங்கே லவ் டாப்பிக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு என்னென்ன உருட்டினாலும் மக்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உள்ளுக்குள்ளே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இங்கே வந்துடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து சத்யாவாக இருக்கட்டும், ஜெஃப்ரி ஆகட்டும், இவங்க 2 பேருமே வந்து இப்போ இந்த வாரம் ஒன்றும் பெருசாக பண்ணலை. இல்லை என்னென்னா வந்து ஜெஃப்ரி பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாமல் ஜெஃப்ரிக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துட்டு ராணுவ வந்து எல்லா வேலையும் தான் செஞ்சுட்டு தான். ஆனால் ராணுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது என்ன லாஜிக்கு, என்ன விதமான ஒரு மனநிலை அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஸோ இது எப்படின்னா, மக்களோட வெளியே இருக்கிற பார்வைக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற கண்டஸ்டன்டோட பார்வைக்கும் கண்டிப்பாக வித்தியாசப்படும். மக்களுடைய உணர்வுகளை அங்கே வந்து ஒவ்வொருத்தங்களும் வெளியே போகிறாங்களே, அதை வச்சு தான் உள்ளுக்குள்ளவங்களோட மைண்டு கேமை நம்ம ஆட முடியும் அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயமே. அது எந்த அளவுக்கு நடக்குது, இது இன்னைக்கு எப்படி வந்து போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். ஏன்னா இந்த வாரம் வந்து ஒன்றும் பெருசாக அந்த தொழிலாளர் டாஸ்க்கு நீங்கள் மொதல் ப்ரோமோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த மொதல் ப்ரோமோவில் வந்த விஷயமே உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இதுங்க எதுக்கு அதை ஒரு வாட்டி பார்த்துருவோம். முதல் ப்ரோமோ என்ன சொன்னாங்க, வீட்டுல கண்டஸ்டன் கிட்ட இது சரி சிறப்பா பண்ணி சொன்னா அதை கொண்டாடுறோம். அதே சமயத்துல இது தவறுன்னு சொன்னா சரி எந்த அளவுக்கு கொண்டாடுறாங்களோ அதோட பல மடங்கு தவறு கொண்டாடுறாங்க. கேட்டா அதுதான் நான் உரிமைகளுக்காகவும் ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் புரட்சி நடத்துறது என்பது இயல்பு. இந்த வீட்டுல அது ஒரு தேர்தல். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் குரூப் என்ன சொல்றாங்கன்னா, உரிமைக்கான அந்த அருண் பயவுல பேசினார்ல, அதுதான் வந்து மெயின் கான்செப்ட். அதாவது உரிமைக்காக குரல் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த மேனேஜருடைய வார்த்தைகள் இருந்துச்சா அப்படிங்கிறது தான் எங்கள் விஷயமே. மேனேஜர்கள் வந்து ரொம்ப அடக்குமுறை பண்ணி பயங்கரமாக வேலை வாங்கி அந்த மாதிரிலாம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு இவங்க வந்து உரிமைக்காக எடுத்து போராடுறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கொஞ்சம் சென்சிபிளாக இருந்திருக்கும். ஆனால் அருண் பண்ண விஷயம் பேசினது என்னென்னா, ஒன்றுமே பண்ணலை மேனேஜர்ஸ், ஒன்றை வந்து இந்த வேலை செய்ய சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. லேபரு, ஸ்கில்டு ஒர்க்கரு அண்ட் லேபர் ஒர்க்கர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு என்னென்ன தொங்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறலாம் தெரியும். இதெல்லாம் விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறது யோசிக்கணும். ஏன்னா தீபக் கண்ணன், அருண் அவர்களை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் சேதுபதி அந்தளவுக்கு அழுத்தமாக கேள்வி கேட்க மாட்டார். வேறு யாரோ ஒருத்தவங்க மாட்டுவாங்க, அவங்கள பிடிச்சி வந்து பொழந்து தள்ளுவாப்பில். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு ஏற்படுகிறது. நம்ம ஒன்று யோசிச்சுட்ருப்போம், அவங்க ஒன்று உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க. ஸோ என்ன நடக்குது, எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ல போடுறது. இன்றைக்கி யார் எவிக்ட் ஆனால் நல்லாயிருக்கும், எடுத்தோடனே எவிக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி இந்த வாரம் நடந்த டாஸ்க் எல்லாமே ரொம்ப வந்து இது வரைக்கும் இந்த பிக் பாஸில் இந்த 60-65 நாட்களுக்குள்ளே நடந்த இந்த டாஸ்கில் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு டாஸ்க்னால் அது இன்னைக்கு இந்த வாரம் நடந்த டாஸ்க் தான். ஏன்னா தொழிலாளர்கள் அந்த முதலாளி அப்படிங்கிற விஷயத்த போட்டு, அதாவது அந்த சக்கரத்தை சுத்துனாதான் அவங்க வந்து வீட்டுக்கான சாப்பாடு கிடைக்கும், தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேம் அது. ஆனால் அதை யாருமே சரியாக பயன்படுத்தவே இல்லை. யார் ஒழுங்காக வந்து வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறத உணர முடியல ஆடியன்ஸ்னால. ஸோ அவங்க எவ்வளோ மெனக்கெடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த புரிதல் வந்து ஆடியன்ஸுக்கிட்ட வரும். அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ண முடியும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படிங்கிறத அந்த சிம்பத்தி உருவாக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு வேலை செய்யறதுக்காக நான் செய்யணும்னா வேணாமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனில் மட்டுமே ஓட்டியே கேவலமாக்கிட்டாங்க இந்த டாஸ்க்கை. போன வாரம் வந்து ஈவில் டாஸ்க்குங்கிறது சும்மா மார்க்கிங் பண்ணுற அந்த டாஸ்க்கு, ஈவிலில் வந்து கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, அதுக்கே அவ்வளோ பொங்குனவங்க இந்த விஷயத்துக்காக எதுக்கு வந்து சரியாக டாஸ்க்கை வந்து கொண்டு போகல அப்படின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு. உங்ககிட்ட ஒரு டாஸ்க்கை கொடுத்தா அந்த டாஸ்க்கை வந்து செய்யறதுக்கு முன்னாடி ஏன் அவ்வளோ தூரம் சண்டை போட்டுருந்தீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிறத விஜய் சேதுபதி கேள்வி கேட்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நானும் காத்துட்ருக்கிறேன். ஸோ 2 ப்ரோமோ இதான் வந்துருக்குது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். சரி, அந்த ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு பார்ப்போம். ஆடியன்ஸ் என்ன கமெண்ட் போட்டிருக்காங்கன்னா, ஜெஃப்ரி இந்த வாரத்தில் இருந்து எனக்கு பிடிக்கல, ரொம்ப நல்லவன் போல் நடிக்கிறான், உடனே எப்படி மாற முடியும்னு தெரியல. ஜெஃப்ரி வந்து அப்படி தான் இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியாது, மாற்ற முடியாது.
பிக் பாஸ் வீட்டில் டாஸ்க்குக்காக உழைப்பவர்களுக்கு அதற்கேற்ப பலன் கிடைப்பது இல்லை என்று நினைப்பவர்கள் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா அதான் சொல்றேனே, ஆடியன்ஸ் வந்து வெளியிருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்குறோம், லைவ்ல பார்க்குறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கவங்க அந்த லைவ்ல இருக்க அத்தனை விஷயங்களும் பார்க்க முடியாது. இந்த வீட்ல பேசிட்டு இருக்கிறது அந்த வீட்டுக்கு தெரியாது, அந்த வீட்ல பேசிட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு தெரியாது அப்படிங்கிறனால கண்டிப்பா அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு தான். ஸோ அத நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் கேமு. இப்ப ஆடியன்ஸ் இந்த வோட்டிங் பெர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வெளிய வராங்கல்ல, அவங்கள பொறுத்து தான். அதாவது எவிக்ட் ஆயி வெளிய வராங்கல்ல, அவங்கள வச்சு தான் உள்ளுக்குள்ள இருக்கவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியும். உள்ளுக்குள்ள நீங்க ஆடுற கேம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. கோவா கேங்க முடிச்சு விட்ட மாதிரி இந்த விஷால் கேங்கையும் முடிச்சு விடுங்க விஜேஷ். அது நடக்கும். இந்த வாரம் கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். ஜெஃப்ரியோட பேச்சும் அவனுக்கு பாஸ் கொடுத்ததும் அன்ஃபேர். கண்டிப்பாக அது அன்ஃபேர் தான். எனக்கு வந்து உடன்பாடு இல்லை. பட் ஆனா என்ன பண்ண முடியும்? வேற வழி கிடையாது. இந்த வாரம் நடந்த மேனேஜர் எம்ப்ளாயி டாஸ்க் செம போரிங்கான டாஸ்க் என்று எனக்கு மட்டும்தான் தோன்றியது. உலகத்தில் இருக்கின்ற இந்த பிரபஞ்சம், இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இந்த வாரம் வந்து ஒரு மொக்கையான டாஸ்க்குங்கிறது முழுமையாக தெரியும். ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பறிக்கப்பட வேண்டும். இதை செய்வீர்களா சேது சார்? அது செய்வாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும். நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறம் மாறும் பச்சையந்தி தடவல் மன்னன் ஜெஃப்ரி. தடவல் மன்னனா? டேய் என்னென்னமோ உருட்டுங்களா? யாரெல்லாம் இந்த வாரம் விஷால் தர்ஷிகா வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? 2 பேரும் சேர்ந்து வெளியேறினாங்கன்னா வித்தியாசமான ஒரு உணர்வு இருக்கும். இப்பதான் சொல்லி முடிச்சோம். அது நடக்குமா நடக்காதாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். விஜயேஷ் தயவு செஞ்சு காதல் ஜோடியை அனுப்புங்க ப்ளீஸ். அப்படியே அந்த டப்பாவுக்கு கொஞ்சம் குறும்படம் போடுங்க. இன்னும் ஒரு குறும்படம் கூட நீங்க ரிலீஸ் பண்ணல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம லைவ்ல பார்த்ததெல்லாம் பல விஷயம் நல்ல விஷயத்தெல்லாம் வந்து லைவ்ல போடுறது நல்லா ஜாலியாக முத்துக்குமாருக்கு கலாச்சிட்டு இருந்த விஷயத்தான் போடவே மாட்டேன்றாங்க. முத்துக்குமார் இருட்டடிப்பு செய்யப்படுகிறார் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெளிவாக தெரிகிறது. ஏன்னா அருண் வந்து அன்னைக்கு உட்காந்து எல்லாத்தையும் மார்க்கிங் பண்ணிட்டு தனியாக உட்காந்து அருண் அழுகுறதுக்கு அவ்வளோ ஜூம் பண்றாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியல அருண். அது லாஜிக்கலி பார்த்தா எல்லாத்தையும் திட்டிட்டு வந்துட்டு தான் வந்து ஒரு விக்டம் மாதிரி உட்காந்து அருண் வந்து அழுதுட்டு இருந்தது எனக்கு ஒரு விதத்தில் லாஜிக்கலாகவே தெரியல. அது நியாயமாகவே தெரியல. அருண் வந்து அது வன்மத்தின் குடோனா தான் அருண் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாப்ல. முத்துக்குமாருக்கும் சௌந்தர்யாவுக்கும் வந்து இடம் கிடைக்கிறது வந்து அருணுக்கு பிடிக்கல. அது வந்து வெறும் வன்மத்தால் மட்டுமே ஜெயிக்க முடியும்னு அவர் நினைக்கிறாரு. விசிபிலிட்டி கிடைக்கும், ஆனால் ஜெயிக்க முடியாது. ஜெஃப்ரியின் உண்மை முகம் வெளிவந்தது. துரோகம், நடிப்பு, முதுகில் குத்துவது, பச்சோந்தி, அப்பாவி, ஜால்ரா என்னமோ பேசியிருக்கான்பா. என்னமா உருட்டியிருக்காங்க. யாரெல்லாம் நாளை தர்ஷிகா வெளியேறுவதை பார்க்க ஆர்வமாக இருக்கிறீர்கள்? ஆர்வமா இல்ல. அந்த புள்ள வந்து கடந்த ஒரு வாரமாக இந்த வாரம் வந்து செய்து கொண்டிருந்த விஷயங்கள் வந்து சரியான ஒரு விதம் கிடையாது. முத்துக்குமார் வந்து நடுவுல சம்மந்தமே இல்லாம வந்து அவங்க உருட்டின விஷயம் இதெல்லாம் வந்து லாஜிக்கலான விஷயம் கிடையாது. தப்பான விஷயம். அது அவங்க பண்ணிட்டு இருக்கக்கூடாது. சவுண்ட் அதிகமாக திட்டும் விஜேஷ் அருண் முத்துவை கேவலமாக பழிப்பதை கேட்பதில்லை. அது எனக்கு ரொம்ப நாளா டவுட். ஏன் அருண் வந்து கேள்வியே கேட்க மாட்டேன்றாருன்னு தெரியல. ஏற்கனவே விஜய் சேதுபதி தெரிஞ்ச ஆளா அருண் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யாருக்கெல்லாம் ஜெஃப்ரி மற்ற பெண்களுடன் தேவையில்லாமல் படுவது பிடிக்கவில்லை. அது அந்த பெண்களும் சேர்ந்து உணர வேண்டும். அதை நம்ம தடுப்பதற்கு வழி இல்லை. அப்புறம் ஃபெமினிசம்னு கொண்டு வருவாங்க, பெண்ணியம்னு கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? அவங்களுக்கு தெரியும் யார்கிட்ட பழகணும், பழகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. டாப் 5 வந்து முத்துக்குமரன், தீபக், ஜாக்லின், மஞ்சரி, சௌந்தர்யா. இப்போதைக்கு அதுதான் கரெக்டான விஷயம். ஓகே. வேற என்ன போட்டிருக்காங்க? தடவல் மன்னன் ஜெஃப்ரிக்கு என்எஃப்பி போதுமானது. போனது அன்ஃபேர். பச்சோந்தி ஆஃப் பிக் பாஸ் 8 தமிழ். அதான் கேமு. அவன் வந்து என்ன வேணுமோ அதை அதுக்கு தகுந்த மாதிரி பேசி மேக்கப் பண்ணி அந்த பையனை சாதிச்சுக்கிறான். அதுதான் அந்த பையனுடைய திறமைன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வேற வழி கிடையாது. கேட்டால் கேம்னு சொல்லுவாங்க. அதை வந்து முத்து சொன்னா தப்பு, ஜெஃப்ரி சொன்னா சரிம்பாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? நீங்க என்ன சொன்னாலும் நான் பார்க்குறேன் பிக் பாஸ் லைவ் இல்லை. அருண் இஸ் நார்மல் ஹியூமன் தாட். தப்பே. அருண் வந்து நார்மலான பர்சன் கிடையாது. ஹீ இஸ் அ வன்மம் பர்சன். அதை நம்ம எந்த ஒரு கோயிலில் வந்து நீங்கள் கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் செய்வேன். அந்த அளவுக்கு அருண் வந்து ஒரு வன்ம குடோன் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. அர்ச்சனா பாவம். ஓகே. யாரெல்லாம் ஜெஃப்ரியை விட்டு ராணவ் டிசர்வ்டு ஃபார் என்எஃப்பின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ராணவ் வந்து டிசர்வ்டா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அந்த பையன் உள்ள வெளியிருந்து வந்தவனால வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே வந்தவனை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறத மட்டும்தான் டார்கெட்டடாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. தவிர அதை தவிர்த்து ஒன்றும் பெருசாக பண்ணலை. அதுதான் நமக்கு தெளிவாக தெரியுது. முத்து இஸ் குட் ஜென்டில்மேன் அண்ட் குட் ரோல் மாடல் ஃபார் யங்ஸ்டர்ஸ். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கவங்களோட ப்ரொஃபைலை பார்க்கும்போது முத்துவோட ப்ரொஃபைல் ரொம்ப சின்னது. ஆனால் அந்த சின்ன ப்ரொஃபைலை வச்சு இந்தளவுக்கு கேம் ஆடுறது ரொம்ப பயங்கரமான விஷயம்தான். அதில் ஒன்றும் மாற்றுக்கத்து இல்லை, மறுக்கப்பட முடியாத உண்மை. The only handsome boy and the purest soul inside the house is ராணவா. டே இதெல்லாம் பிஆர் இருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் ஓவரா உருட்டாதீங்க. கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஒதுங்க கோபால். MK is a good human being and very matured for his age. God bless him. அது வேணா உண்மைதான்.
அவங்க வீட்டில் அவங்க அம்மா பேசும்போதே முதல்ல உள்ளுக்குள்ள என்ட்ரு ஆகும்போது அவங்க அம்மா பேசின வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களுடைய அந்த புரிதல் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. ஸோ அந்த புரிதல் அந்த பையனுக்கு இருக்குது, பரவாயில்ல. முத்துக்குமரன் தான் மிகவும் பிடித்த நபர் என்று விடுதலை நாயகன் சூரி கூறியது தமிழ்நாட்டு மக்களின் மனதை பிரதிபலித்தது சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. ரைட். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயம். இன்னைக்கு என்ன ஒட்டுமொத்த எபிசோட நடக்குது அப்படிங்கிறத பொதுவாக மொத்தமாக பார்த்துட்டு வந்து மறுபடியும் நம்ம நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். இன்னைக்கு எபிசோட்லயாச்சும் விஜய் சேதுபதி ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறத பார்த்துட்டு லைவில் அதிகமாக பேசுவோம். நன்றி, வணக்கம்.